ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாஷி டாக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வாட்ஸ்அப்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டே டு டே லைஃப்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிற டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட்டு அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் உங்கள் வாட்ஸ்அப் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே செட்டிங்ஸ்க்கு வந்துடுங்க. இங்கே இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அக்கௌண்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட வேறு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அக்ரி அண்ட் கன்டினியூ கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற செகண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நம்பருமே வாட்ஸ்அப்பில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இப்போ வந்திருக்கு. செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கூகுள்லேயோ இல்லைனா க்ரோம்லேயோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸும் சேர்ந்து தான் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஷேர் ஆகுமா. அப்படி ஆகும்போது உங்களோட ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது அந்த மாதிரி உங்கள் ஃபோன் ஹேக் ஆகாமல் இருக்க என்ன செய்யணுன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் இங்கே இருக்கிற இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிசேபிள் லிங்க் ப்ரிவ்யூஸ் நான் ஆல்ரெடி ஆன் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற டிசேபிள் லிங்க் ப்ரிவ்யூஸ் ஆன் பண்ணி வைக்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு ஒரு க்ரோமோ இல்லை வெப்சைட்டில் லிங்க்கை ஷேர் பண்ணால் கூட உங்களோட ஐபி அட்ரஸ் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஷேர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். தேர்டு என்ன அப்படின்னா, சேட் எடிட் ஆப்ஷன் நிறைய வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது டைப் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ நான் இதை சென்ட் பண்ணிட்டேன். உடனே நான் என்ன பண்ணுறேன், ஐயோ தப்பாயிட்டுன்னு சொல்லி டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டெலிட் பண்ணால் இப்போ இந்த மாதிரி 15 செகண்ட்ஸாக அண்டுங்கிற ஒரு மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணால் மறுபடியும் நம்ம டெலிட் பண்ண மெசேஜ் ரிட்டன் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. பட் அதோட குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நம்ம ஹெச்டி குவாலிட்டியாக மாற்றலாம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Thank you. இந்த மாதிரி நான் ஒரு இமேஜை சூஸ் பண்ணுறேன். இப்போது இது ஹெச்டியில் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் பாருங்கள். இது நார்மலாக இருக்கும்போது இதோட லெட்டர்ஸ் அவ்வளோவா தெரியாது. அதே நான் ஹெச்டியை கிளிக் பண்ணி ஹெச்டி குவாலிட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்களா, இந்த லெட்டர்ஸ் எவ்வளோ கிளியராக தெரியுது, இந்த ஃபோட்டோஸ் எவ்வளோ கிளியராக தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான இமேஜை ஹெச்டி குவாலிட்டியும் கொடுத்து சென்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போது இமேஜை நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் ஒன்ஸ் மட்டும் வச்சு செட் பண்ணுவோமோ அதே மாதிரி வாய்ஸையும் ஒன்ஸ் மட்டும் வச்சு செட் பண்ணலாம். அதுக்கு உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டரை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஒன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற வாய்ஸ் ஒன்ஸ் மட்டும் தான் நீங்கள் சென்ட் பண்ணுறவங்களுக்கு கொண்டு போய் சேரும். அப்புறம் அந்த மெசேஜர் அந்த வாய்ஸை கிட்டதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாய்ஸ் டெலீட் ஆயிரும். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.